ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பருப்பு, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தனியாக. அப்புறம் எல்லா ஆனியனையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்காதுன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அப்புறமா நான் நமக்கு இருக்க காய்கறியை சேர்த்தாச்சு. நம்மக்கிட்ட இருக்கதை உங்கள்கிட்ட என்ன காய்கறிலாம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வைங்க. அப்புறமா மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகுத அளவுக்கு. நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. அப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் இன்னும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி சுவையான சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.